மணி வந்து 3 போகுது. ஆனால் நாங்கள் இப்போ தான் தக்ஷன் சித்ரான்ற இடத்துக்குள்ளே வந்து டிக்கெட் வாங்கிட்டு நுழைஞ்சிருக்கோம். வந்திருக்கிறதோட ஃபஸ்ட்டு வீடு இதுதான். செட்டிநாடு நான் போனால் இடிச்சு கீழே வந்துடும் போல இருக்கு. தமிழ் ஸ்கிரிப்ட் நம்பாலே இதுதான் அந்த அழகர் கோவில் தானே. ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இதை வச்சு தான் குக் பண்ணுறாங்களாம். வேலங்குச்சி நவலச்சி வில்லு வண்டி செஞ்சு தமிழ்நாடு முடிச்சிட்டோம். தமிழ்நாடு விட்டு பார்டர் போக போகிறோம். ரொம்ப அழகான இடம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்குள்ளே போகலாம். உள்ளே வந்த உடனே உங்களுக்கு பேர் தெரியறது வந்து நல்லா கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க, கேரளா. மச்சான் இது வந்து கேரளா என்ட்ரன்ஸ்ரா. இதான் கேரளா என்ட்ரன்ஸ். இப்போ மூடி வச்சிட்டாங்க. அதனால நம்ம வந்து அந்த பார்டரை தாண்டி இப்படி வந்திருக்கோம். இதுதான் அந்த பார்டர். எலக்ட்ரிக் இல்லை இது. சொல்லு எலக்ட்ரிக் சத்தியமா சொல்லு. இங்க வந்து மெசேஜ் எல்லாமே இந்த இடத்துல போடுறாங்க போல இருக்கு. குத்தம்பத்துக்குள்ள மௌசா கூத்தாட்டு குளம் வீடு கேரளா. பரமா படிடா ஒழுங்கா படிடா. The simplicity and purity of their dress reflects the simplicity of their lifestyle and is very much in resonance with the richness of nature. Storage box ஆகுது. ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஓபன் பண்ணி மூடுறாங்க, லாக் பண்ணி. ஓகே ஆமா. அஞ்சரை பெட்டி. நம்ம வீட்ல அந்த ஸ்பைஸ் பாக்ஸ் இருக்கும்ல அது. விபூதி கிண்ணமா. விபூதி இதுல வச்சு தான் தராங்க போல. சால்ட் கண்டெய்னரா. உப்புக்குனே ஒரு தனியா ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சிருக்காங்க. ஜுவல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் இதெல்லாம். வாங்கிருக்கானுங்க ரெடி. இந்த செப்பல் கேரளா செப்பல் செம்மையா இருக்கும். இவரு தான் சேட்டன். ஒரு பேர் வந்து நாயர் நம்பூதிரி பிராமின். அவங்களாம் இதான் கண்ணாடியா? ஆமா, மிரேஷ் பத்தியா? இது மேல போனா எக்ஸிபிஷன் கூட இருக்கா. வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. மானியமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே, கம்யூனியன் விளக்கு, அதுக்கப்புறம் அந்த பெல்லு எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க மிஷினரிஸ் வந்து என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே காட்டுறாங்க. ஸ்டடீஸு, டெம்பிள் உள்ள போகிறது, ப்ரொட்டஸ்ட் நடக்கிறது, டிகிரி வாங்குறது. வெஜிடபிள், இது வந்து வெஜிடபிள் சர்வ் பண்ணுறதான். இங்கே பாருங்க, ஆல்டரே இருக்கு. ஒரு ஆல்டரே செட் பண்ணி வச்சிருக்காங்க. செயின்ட் ஜோசப் இன்னைக்கு இவரோட ஃபீஸ்ட், மே 1 இன்னைக்கு இவரோட ஃபீஸ்ட், மே 1 உழைப்பாளர் தினம். செகண்ட் கேரளா ஹவுஸ்குள்ளே போகிறோம். வரவங்க ஃபுல்லாகவே ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுனே இங்கே வரலாம் போல இருக்கு. இந்த வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்து நாங்கள் வரப்போ இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க. நாங்கள் வரும்போது இங்கே தான் ரொம்ப காலியாக இருந்தது. பிகாஸ் இப்படி நின்று நாங்கள் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தோம். கேர்ள்ஸ் கேங். என்னோட ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ நான் எடுத்து போடுறேன் பாருங்க. அந்த கேர்ள்ஸ் கேங் என்ன எப்படி இருக்காங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் நாங்கள் வந்து ஒரு 4 பேர் மட்டும் தனியாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷன் சித்ராக்கு எப்போனா 2017 வந்தோம். ஒரு 4 பேர் சேர்ந்து, ஒரு 5 பேர் சேர்ந்த குழு. அதில் ஒருத்திக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு கல்யாணம் ஃப்ரஸ்ட்ரேஷன் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா 4 பேராக சேர்ந்து என்ன வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஒரு இடம் தான் வந்து தக்ஷன் சித்ரா. காலையில் வந்து சோறெல்லாம் கட்டிக்கிட்டு 2 வண்டியில் 4 பேர் ஜாலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு இடம் வந்து தக்ஷன் சித்ரா. செம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம், ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த டேவை. அதனால் எனக்கு இது உள்ளே வந்தோடனே அவங்க மெமரிஸும் சேர்ந்து வந்துருச்சு. எனக்கு செம்ம ஜாலியாக இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ண நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நாங்கள் எல்லாத்தையும் அட்டாச் பண்ண முடியாது. எது கிரிஞ்சா இருக்கா மட்டும் தான் போடுவேன். வரும்போது உள்ள நிற்கும் போது இது உள்ள ஏறும் போதுன்னு விதவிதமாக எடுத்தோம் நாங்கள். ஆனால் ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. ஓகே, மெமரிஸ் ஓவர்.
ஸ்பீக்கர்ல ஏதோ போட்டிருக்காங்க. அப்பா இது செம்மையா இருக்குப்பா இது. என்ன நமக்கு தெரியாது. மேபி வந்து கடல் சார்ந்த ஒரு இடமா இருக்கலாம். ஆமா என்ன அதுதான் பேர். The ocean is feeling the heat. இப்படி பார்த்தோம், இப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்குங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் போட்டில் போகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காடு ஃபுல்லாக அழிஞ்சு அந்த க்ரீனரியே இல்லாத அளவுக்கு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி செம்மையாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து வெளியே வந்து ஃபிஷ்ஷு வந்து உள்ள நீந்துற மாதிரி இருக்கா. இந்த சைடு வந்தால் ஃபுல்லாக கடல் ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவே லெஃப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரல் ரீவ்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வெளியிட முடியாமல் காற்றுக்காக நின்று காற்று வாங்கிச்சிருக்கோம். ஃபேன் காற்று இல்லை, வெயிலுக்கு அவங்களோட நெட், அவங்க யூஸ் பண்ண நெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் ஒன்று ஒரு பேர்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது. கேரளா இன்னும் சரி பொருள்லையும் சரி சோழி முடிச்சு வந்து இரும்புலேயே செஞ்சுருக்காங்க. வெல்டிங் பண்ணி வச்சிருக்காங்க இரும்புல. இது பேர் அந்த ஸ்டார்ட் பாஸ் ஸ்க்ரூ அந்த இது காலிக்கட் ஊர்ல இருக்க ஒரு ஸ்டைல். இவங்க இந்த இடத்த வேஸ்ட் பண்றாங்கன்னு தான் பாக்குறோம். சூப்பரா இருக்கு. மழை பெஞ்சா செம்மையா இருக்கும் போல. சமையல் கட்டு, சமையல் செய்யற இடம் இதெல்லாம். இதுதான் இந்த மசாஜ் டேபிள். ஆமா, சேதுப்பட்டில் சியான் விக்ரம் பார்த்துட்டு இருப்பாரு. இதுக்குன்னு போய் மண்டையா உடைக்க முடியும். இது சும்மா சாம்பிள் அவங்களே சும்மா பண்ணி வச்சு. ஆனாலும் ஆள் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தொட்டி இருக்கு, வெந்நீர் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த துணி துவைக்கவும் ஒரு இடம் இருக்கு இது உள்ள. ஸோ நம்ம இது உள்ள வந்து தண்ணி தேவைப்படுது அப்படின்னா பானையை தூக்கி உள்ள விட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் லாக் இருக்கு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரியான செட்டப், ஆனால் சூப்பராக இது நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம போகிற இடம் வந்து ஆலப்பி போட் ஹவுஸ். சிரியன் கிறிஸ்டியன் ஹவுஸ்லும் போட்டிருக்கு. கட்டல் அதான் ஆலப்பி போட் ஹவுஸ்ல, அதனால போட்டெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. மாயா படத்துல மகேந்திர ஆடும் பார்த்தீங்களா அந்த சேரா? தண்ணி தொட்டி இல்ல, மழைநீர் சேகரிப்பு கிச்சன். இவங்களுக்கு பாருங்களேன், இவங்களோட கிச்சன்ல இந்த சைட்ல எல்லாருக்குமே அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, காமனா வச்சிருக்கலாம். சிக்மங்களூர், கர்நாடகா. இது வந்து மங்களூரியன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ என்னது இல்கல் ரீவ்ஸ் ஹவுஸா?
இங்க வந்து புளியை காய வச்சிருக்காங்க. மை பார்ட்னர் இன் கிரைம். அங்க வந்து காய வச்சிருந்தாங்க. எங்களுக்கு புளி சாப்பிடணும் இருந்ததுன்னு 2 பேரும் திருடி புளி சாப்பிட்டுன்னு இருக்கோம். திருடினதுலேயே இவங்க வந்து திருடிட்டான். வாய பாரு. இது பார்த்தீங்கன்னா அந்த நெசவு செய்கிற இடம், அதாவது இந்த பட்டுப்புடவைகள் அதெல்லாம் பண்ணுற இடம். ஸோ இது ஸ்பான்சர் பண்ணவங்க யாருன்னு பார்த்தா சுந்தரி சில்க்ஸ். அவங்க தான் இது அவங்க யூஸ் பண்ணதை எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க கூட. அவங்களோட சாமீஸ் ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ண குவளை அவ்வளோ பெருசாக இருக்கும். வாட்டர் பாட்டில் வேஸ்ட் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. சம்திங் ஏதோ உண்டாகி அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க போலையே. முபீஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க போல. ஏன் ஸ்மெல்லு. கேலரியா, ஆர்ட் கேலரி. சீமந்தம், காது குத்து, வளைகாப்பு. வளைகாப்பு தான் சீமந்தமா? இதே இவரோட அண்ணாமலைக்கு சான்ஸ். ஓ, அதனால வச்சிருக்காங்களா? அது ஒரு ஆமா, அது இதெல்லாம் திருஷ்டி பொம்மைகள். எல்லாமே திருஷ்டிக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஈவில் ஐ. இங்கே பிறக்கிறதுல ஆரம்பிச்சு இங்கே கடைசி ஆகிற வரைக்கும் இருக்கு. ஆனால் இவரையா சாவடிச்சாங்கன்னு உண்மையாக செத்தவரா இல்லை இதுக்கப்புறம் சாக போகிறவரான்னு தெரில. எவராடே இந்த பையனே இந்த பின்னாடி இந்த போட்டோ எடுக்கிறாங்க. அவனே அவனை பார்த்தா யோசிக்க மாட்டான். நம்மளே எப்படி போட்டோ எடுக்க போட்டாங்க. ஆந்திர பிரதேஷ். காலத்து ஓலை குடிசை வீடுகள். ஒரு வீடுங்க இதெல்லாம் முழுக்கிருக்காங்க சாணம் வச்சு. தெரியுதா? மொத்தமே வீடு அவ்வளவுதான். இது சாப்பாடு செய்யற இடம். வெளியே இருக்குது அது வந்து விறகடுப்பு தான். ஐயோ, இது பேர் மாட்டு வண்டிங்கெல்லாம் இடத்துல வச்சிருக்காங்க. ஓகே, 1 டே ஆஃப் ஒரு ட்ரிப் வந்து 1 டேன்னு சொல்ல முடியாது, ஒரு ½ டே ட்ரிப் வந்து எங்களுக்கு இப்போ முடிஞ்சுது. தக்ஷன் சித்ரா வந்து பார்த்து முடிச்சு அதான் வெளியில் வந்தோம். டிக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து வீக் டேஸ்லன்னு வந்தீங்கன்னா 175 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இல்லை வீக்கெண்ட்ஸுன்னு வந்தீங்க அப்படின்னா 200க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு எவ்வளோன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல. உள்ளே வந்து உங்களால் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. கேரி வந்து வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போகலாம், தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஃபுட்டு எடுத்துகிட்டு போனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. உள்ளே வந்து ஒரு 4 இடத்த வந்து உங்களால் பார்க்க முடியும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அண்ட் கர்நாடகா. இந்த பிளேசஸ்க்கு உண்டான அவங்களோட ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயங்கள், அவங்க வீட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒரு இடமா இருந்ததுன்னு சொல்லலாம். நாங்கள் என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணதில் ஒரு சின்ன கஷ்டம் என்னென்னா வெயில் தான் சுத்தமாக முடியல. வந்ததெல்லாம் எவாப்ரேட் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ
ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வந்துக்கோங்க. டேஸ் வந்து எப்படி ரொம்ப சம்மரில் இல்லாமல், ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்கும், இது உள்ள நீங்களாக போய் நடந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிழலாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். பாய்.